கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டு மருமக எந்த சொந்த பந்தத்துலேயும் கலந்துக்க மாட்றான்னு சொல்கிற அந்த மாமியார்களுக்காக இந்த பதிவு தான். இந்த மாமியார் ஒரு சில மாமியார் வந்து விட்டுருவாங்க. நமக்கு வர்ற வீட்டு பொண்ணை நம்ம பொண்ணாக நினச்சி எல்லா உரிமையும் கொடுத்து விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சில மாமியார் வந்து தன்னோட உரிமையை பறிக்க வந்தவன் நினச்சிக்கிட்டு அந்த உரிமையை கொடுக்கவே மாட்டாங்க. சொந்த பந்தத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒரு சில வீட்டில் பாருங்கள், பையனும் அம்மாவும் தான் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவாங்க. இந்த பொண்ணை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணை கேட்டால் அவங்க கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள கேட்டால் அந்த பொண்ணு வெளியவே வரமாட்டாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் மாமியார் ஒரு கிடா வெட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு கூப்பிட்டா கூட, அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எதுக்கு போகணும், என் கடாக்கறி சாப்பிட்ணுன்னு போய் அவசியமே கிடையாது, வீட்லேயே ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து சாப்பிட்டு கம்முனு படுத்து தூங்குவோம், சொந்த பந்தம்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிம்பாங்க. அத்தை 4 பேர் நமக்கு வேணும்ல அப்படின்னா, நம்மளே செத்து போயிடுறோம். செத்து போனதுக்கப்புறம் அந்த 4 பேர் வந்து எப்படி தூக்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதனால் நமக்கு இப்போல்லாம் மென்மையானதில் வச்சு எரிச்சிடுறாங்க. அதனால் அந்த 4 பேர் தேவையே இல்லை அப்படிம்பாங்க. அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொன்னால், ஒன்று ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் போய் மொய் எழுதிட்டு வருவாங்க. இல்லைன்னா மொய் எழுதினவங்கள்ட்டையே கூப்பிட்டு கேட்டு நாங்கள் எவ்வளோ மொய் வைக்கணும்னு வேறு கேட்பாங்க. இந்த கூத்தெல்லாம் நடக்கும். இந்த கூத்தெல்லாம் நம்ம வீட்டுக்கார்ட்ட சொல்லி மனசை தேற்றிக்கலான்னு சொன்னால், அவர் ஒரு ரிப்ளை கொடுப்பாரு பாருங்கள். அந்த சொந்த பந்தம் எதுக்கு, நம்ம எதுக்கு போகணும், அது நமக்கு தேவையே இல்லையே, நான் என்னை திருப்பி அழைக்கவா போகிறேன், நீ போகிறதுனா போயிட்டு வா அப்படிம்பார். இப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க மருமகளே ஜாஸ்தி. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் மாமியார் மருமக வேண்டாம், பையன் வேணும், பேரன் பேத்தி வேணும். ஆனால் மருமகளோட சொந்த பந்தம் உள்ளே வரக்கூடாது. வந்தாங்கன்னா தினம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் பசங்க வேலை பார்க்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற கூட்டத்துக்குள்ளே தாங்க மாட்டிட்டு சில பெண்கள் தவிக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு உள்ளே தெரியாமல் வெளியில் 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க அந்த பொண்ணுங்களை பற்றி. அந்த பொண்ணு என்ன பாவம் செய்யும் சொல்லுங்கள்?